அதையே யோசிச்சு யோசிச்சு உன் பிபியை ஏத்திக்காதமா. கொஞ்ச நேரம் வந்து படுமா. சும்மா படுன்னு உயிரை எடுக்காதடி. என்ன படுத்தி எடுக்கிறதுக்குன்னே கூடவே நீங்க எல்லாம் இருக்கீங்க. முத்தரசனை பாத்தியா? நான் வெண்ணிலாவை ஏதாவது சொல்லிட போறோம்னு பாஞ்சு பாஞ்சு வந்து பாதுகாக்கிறான். என்னால அதை சகிச்சுக்கவே முடியல. நான் எப்படி படுக்க முடியும்? இதை நினைச்சு எப்படி கோவப்படாம இருக்க முடியும் சொல்லு? ஸ்வேதா, ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? என்னத்த மாமாவுக்கு ஏன் அத்தை இப்படி புத்தி கெட்டு போச்சு? அவளும் அவ மூஞ்சியும் கொஞ்சம் கூட மாமாவுக்கு எந்த விதத்திலயும் தகுதி இல்லாத அவளை மாமா மாமா அப்படி போடுறாரு. அவதான் அம்மாவா அதுவா இதுவான்னுட்டு மாமாவுக்கு கால்ல வலி வந்துருச்சுங்கிறத சாக்கா வச்சு அப்பா ரெண்டு பேரும் கொஞ்சறதையும் கொலாவறதையும் என்னால பார்த்துட்டு சகிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள்ல மாமாவே முத்தரசாங்கிற பேரை மாத்தி வெண்ணிலா அடிமைன்னு வச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கேவலமா இருக்கு நிலைமை. ஆமா ஸ்வேதா, நானும் இந்த பிரச்சனையை பெருசாக்கி வெண்ணிலாவுக்கு கட்டம் கட்டணும்னு எத்தனையோ முயற்சி பண்ணேன். ஆனா முத்தரசு விடவே இல்ல. ஆமா ஆமா, நானும் அந்த அழக பார்த்தேனே. வெண்ணிலா பக்கம் நீங்க திரும்பினாலே ஏதோ ஃபுட்பால் மேட்ச்ல கோல் கீப்பர் கோல் தடுக்கிற மாதிரி மாமா வந்து முன்னாடி நிக்கிறாரு. அப்புறம் என்னதான் பேச முடியும்? எனக்கு வர வர இதெல்லாம் பார்த்து மனசே விட்டு போச்சு ஸ்வேதா. உங்களுக்கு வேணா விட்டு போகலாம் அத்தை, ஆனா என்னால அப்படி விட முடியாது. இதே பிரச்சனைய மறுபடியும் பெருசாக்குறேன். ஏண்டா இந்த வெண்ணிலாவை கட்டி தொலைச்சோன்னு இதே முத்தரச மாமா வாயால பேச வைக்கிறேன். முத்தரசு பேசுவாங்கிற வாய்தானே அத்தை? அந்த நாக்கு இன்னைக்கு இந்த விதமா பேசும், நாளைக்கு வேற விதமா பேசும். அது நம்ம பண்ற வேலையில தான் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். எங்க போற ஸ்வேதா? அந்த எம்எல்ஏ வீட்டுக்கு தான் அத்தை. அங்க போய் நீ என்ன பண்ண போற ஸ்வேதா? அதான் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. என்னத்த சால்வ் ஆயிடுச்சு? ஆமா, அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பதிலா அர்ஜுன தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, அடிக்கவும் செஞ்சுட்டாங்க. இனிமேல எம்எல்ஏ கிட்ட நமக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல, நீங்க இத அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பகைங்கிறது இப்போ நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு கனன்றுகிட்டே தான் இருக்கு. மாமாவுக்கு புதுசா ஒரு எதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் முளைச்சு வந்திருக்காரு. அந்த நெருப்பு அணையவே விட்டுறக்கூடாது. அதை பயன்படுத்தி மாமாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கணும். அந்த பிரச்சனையால மாமா தவிச்சு தண்ணி குடிச்சு அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் வெண்ணிலாதான். அவ முன்னாடி நின்னு செஞ்சதுனாலதான் இத்தனை பிரச்சனையும் வந்துச்சுன்னு நம்பணும். நம்ப வைப்ப. இந்த சின்ன பொறி போதும், அதை ஊதி ஊதி பெருசாக்கி காட்டுத்தி அளவுக்கு பெருசாக்குவேன். வெண்ணிலாவுக்கும் முத்தரச மாமாவுக்கும் இடையில மனக்கசப்ப உருவாக்கியே தீருவேன். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். பாத்தியா பூங்கோத, நான் கோவப்பட்டதுக்கு என்ன படுன்னு படுத்து எடுத்தியே. இப்ப பாத்தியா ஸ்வேதாவோட ஆவேசத்தை? இதுதான் ஸ்வேதா, இதுதான் வேகம். இந்த வேகம் இருந்தாதான் நாம நினைச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். நீ போ ஸ்வேதா, நீ நினைச்சத முடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வரேன். ஸ்வேதா, நல்லா இருக்கியா? ஏடி நல்லா இருக்கேன்னு கேட்டதுக்காடி என்ன போட்டு இப்படி அடிக்கிற? எங்கடி போனீங்க ரெண்டு பேரும்? நாங்க வந்து கொரோனா டெஸ்டுக்காக போனோம். கடைசியில பார்த்தா அவங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு சொல்லி அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சு இப்பதான் நாங்க என்ட்ரி ஆகுறோம். ஆமா, இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்ச? அவளை அடிக்கணும், அடிக்க முடியல, அதான் உன்னை அடிச்சேன். சரி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வாங்க போலாம். வாடி வாடி. என்னடா சொல்ற? ஐயா, அந்த அர்ஜுனை ஜாமீன்ல வெளியில விட்டாங்க. வைடா போன மொட பசங்க. என்னாச்சுங்க? ஒண்ணுக்காகாத பேஸ் பசங்க. இவங்களெல்லாம் நம்பணும் பாரு.
தொண்ட கருமாந்திரம். இதுல நானே இறங்கி முடிச்சிருந்தேன். என்னதாங்க ஆச்சு? அந்த அர்ஜுனை ஜாமீன்ல விட்டுட்டாங்களாம். வேஸ்ட் பசங்க. ஏதோ முத்தரசன் வந்தானா, அவனுக்கு ஊருக்குள்ள செல்வாக்கு அதிகமா, அதனால அவனை விட்டுருக்கானுங்க. அந்த முத்தரசனையும் சேர்த்து தானங்க உள்ள வைக்க சொன்னோம். அது ஏன் பண்ணல அவங்க? அண்ணா இதை இப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கங்க, ரொம்ப இழப்பமாயிடும்ண்ணே. இதை விடக்கூடாதுண்ணே. அந்த முத்தரசனையும் சென்னையில இருந்து வந்திருக்கானே அந்த அர்ஜுன், அவங்க 2 பேரையும் இந்த விஷயத்துல தண்ணி குடிக்க வைக்கணும். மாமா, நான் அப்புறம் பேசுறேன். இப்ப அதுக்கு அவசியமே இல்லை மாமா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அர்ஜுனை லாக்அப்ல வச்சு 2 கைதிகளை விட்டு நல்லா வெளுன்னு வெளுத்திருக்காங்க. அவனால நடக்கவே முடியாம தாங்கி தாங்கி போயிருக்கான். பார்த்தவங்க எல்லாரும் சொல்றாங்க. அதனால இது ஒரு சின்ன விஷயம் மாமா. நம்ம கவனிக்கிறதுக்கு நிறைய பெரிய விஷயங்கள் இருக்கு. இதை இதோட விட்டுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எதை விட சொல்ற? என் வீட்டுக்கார அவமானப்பட்டதை விட சொல்றியா, இல்ல அவர் மன்னிப்பு கேட்டதை விட சொல்றியா? அக்கா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேணாம். அண்ணி கோவப்படாதீங்க அண்ணி. குமார் அண்ணன் சொல்ற மாதிரி இப்போதைக்கு இதை ஆறப்படுவோம். இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது அதெல்லாம் ஒண்ணு முடியாது. இப்பவே அவங்கள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். இல்ல ரேணுகா, சொன்னா கேளு. இவனுங்க சொல்ற மாதிரி நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா வரப்போற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல எந்த ரிமார்க்கும் இல்லாம நீ நிக்கணும். அப்பதான் நீ அமோகமா ஜெயிச்சு பஞ்சாயத்து தலைவரா வர முடியும். சரிங்க, நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும். என்ன அர்ஜுன் இது? கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது இல்லையா? என்னம்மா நீங்களே இப்படி பேசலாமா? அவ்வளோ அநியாயம் பண்றாங்க அவங்க. பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்கிறது? முத்தரசன் சாரு நம்ம ஆனந்த் விஷயத்துல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்படிலாம் விட முடியாதுமா. we have to help him. சரிடா, ஆனா அதுக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படணுமா? இப்ப பாரு. அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அந்த எம்எல்ஏ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. கையில பதவி இருக்குங்கிறதுனால ஓவரா ஆறாரு. சும்மா விடக்கூடாதுமா. சென்னைக்கு போன உடனே என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சரிடா. ரொம்ப வலிக்குதா? வலிக்கு மாத்திரை போடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீங்க போய். டேய், என்னாச்சு? ஆஹா, ஒண்ணு இல்லம்மா, முதுகுல லைட்டா சுளுக்குதான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் ஆனந்த் கிட்ட சொல்லி ஏதாவது பெயின் கில்லர் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? ஓகே. சரி பாப்பா. சரிம்மா. வா வசுந்தரா. சரி. சார், நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னம்மா சும்மா தொலை பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏமா போன் தானே பாத்துட்டு இருக்க, அதுக்கு ஏன் திட்டுற? அதான் சொன்னேனேடி, அர்ஜுன் ஒரு சின்ன பிரச்சனையால அடிபட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்குமா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுன் கிட்ட நெருக்கமாகறத விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம போனை காதுல வச்சிட்டு இருக்க. அந்த போன் என்ன ஓடியா போயிட போகுது? சரிம்மா, இப்ப என்ன பண்ணணும்? பாத்தீங்களா தாச்சி, என்ன கேள்வி கேக்குறான்னு? இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? என்ன தாச்சி, அதுதான் சின்ன பிள்ளைங்கிறது. அதுங்களுக்கு அனுபவ அறிவு பத்தாது. நம்மள மாதிரி உரம் ஏறின மூளைன்னா அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு அறிவு அப்படியே ஜாஸ்தியா வளர்ந்துருக்கும். பாப்பா பாவம் சின்ன பொண்ணு தானே, அதனாலதான் அதுக்கு புரியல. அதுக்குதான் உங்ககிட்ட சொன்னேன், அவ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கொஞ்சம் பக்குவமா சொல்லி கொடுங்க. இந்த கடையநல்லூர் காந்திமதிய சும்மா நினைச்சிட வேண்டாம், நான் சொல்றேன். நீங்க அப்படி வாங்க.
அம்மாடி நட்சத்திரா, என்ன பாட்டி சொல்ல போறேன்? நீயும் நல்லா கேட்டுக்கடி. நாளைக்கு ஆனந்துக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னு வச்சுக்க, இதே விஷயத்தை தான் நீயும் ஆனந்துக்கு அப்ளை பண்ணணும். புரியுதா? சரி பாட்டி, இப்ப என்ன பண்றது? இங்க பாருடி, மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல அப்படித்தான் நம்ம பண்ணணும். யாரு பாட்டி மிஸ்டர் மூர்த்தி? நான் அவரை கூட்டிட்டு போறேனே, அவர் எங்க இருக்காரு? ஐயோ, கேட்டீங்களா இந்த கொடுமைய? பாவம், இப்படி அப்பாவியா உங்க பொண்ணு இருந்துச்சுன்னா என்னதாங்க பண்றது? மூர்த்திய கூட்டிட்டு போறாளாம். ஐயோ, மூர்த்தி எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், நீ எடுத்துக்கிட்டு போக வேண்டியது உழக்கு. உழக்கா? அது என்னது பாட்டி? ஷோ, இது கூட தெரியாம என்ன அத்தாச்சி? அப்படின்னா என்னன்னு தெரியாது அத்தாச்சி. அவ அமெரிக்கால இருந்து வந்திருக்கா. அவளுக்கு எங்க இருந்து வழக்கெல்லாம் தெரிய போகுது. சரிம்மா, நீ அங்க போயிட்டு யாரையாவது கேளு, உனக்கு உழக்கு தருவாங்க. அந்த உழக்க எடுத்துக்கிட்டு போய் கூடவே கொஞ்சம் எண்ணெயும், எண்ணெய்னா ஒண்ணு கிடையாதுமா, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய அர்ஜுன் முதுகுல சூடா அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அந்த உலக்கைய வச்சு அப்படியே முதுகுல மேலேந்து கீழே வரைக்கும் அப்படியே இழுத்து விட்டேன்னு வச்சுக்க, அப்படியே சுருண்டு இருக்கிற நரம்பு எல்லாமே உடனே சரியாயிடும். அதுக்கப்புறமா அர்ஜுன் யாருக்கு அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டுக்கிட்டு உன்னையே சுத்தி சுத்தி வந்து கேள்வி கேட்பாரு. அப்படியா பாட்டி? இது ஒர்க் அவுட் ஆகுமா? தாராளமா ஒர்க் அவுட் ஆகும். இத மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்கையே, அர்ஜுன் அதுக்கப்புறம் லட்சு லட்சுன்னு ஆசையா கூப்பிட்டுக்கிட்டு உன்னையே சுத்தி சுத்தி வருவான். வரனா இல்லையான்னு மட்டும் பாரு. இல்லன்னு வச்சுக்கையே, இந்த கடையநல்லூர் காந்திமதியோட பேரே மாத்திக்கிறேன். சூப்பர் பாட்டி, நான் உடனே போய் செய்யறேன். பரவாயில்லையா அத்தாச்சி? சுருண்டு கடந்தவள துள்ளி எந்திரிக்க வச்சுட்டீங்க. அதுதான் இந்த காந்திமதியோட டச்சுங்கிறது. நான் பேசி அவளை உற்சாகப்படுத்த மாட்டேனா என்ன? இங்க பார், இனிமே நீ என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட கேளு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என் கையில இருக்கு. அப்பா, கடவுள் மாதிரி கையை காட்டுறீங்க. பாட்டி ஏன் சாதாரணமா நினைச்சிட வேண்டாம், ஒவ்வொன்னுக்கும் ஐடியா வச்சிருப்பாங்க. அவங்க கடையநல்லூர் காந்திமதி மட்டும் கிடையாது, ஐடியா காந்திமதியும் கூட. ஐயோ பாட்டி, அந்த இது இது என்ன சொன்னீங்க? என்ன 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 இது என்ன சொன்ன? அதான் அந்த மூர்த்தி. ஓ, அந்த உழக்க சொல்றியா? ஆமாமா, உழக்கு 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 உழக்கு. என்னம்மா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓகே பாட்டி. உழக்கு உழக்கு உழக்கு. என்னடி இவ, அவ்வளவுதானா? யாருமா நீங்க? எம்எல்ஏவை பார்க்கணும். அப்படி எல்லாம் அவரை பார்க்க முடியாதுமா. இல்ல, நான் பார்க்கணும். ஏமா? இல்ல, நான் அவரை பார்க்க முடியாதுமா. ஏமா சொல்லிட்டே இருக்க, உள்ள போறீங்க நீங்க பாட்டுக்கு. ஏமா, ஐயா ஐயா ஐயா, சொல்ல கேட்காம இவங்க உள்ள வந்துட்டாங்க ஐயா. சரி சரி, பார்க்க டீசெண்டா தான் இருக்காங்க. ஏதாவது மனு கொடுக்க வந்திருக்கும், நீ போ. சரிங்க. என்னம்மா, என்ன உன் பிரச்சனை? என்ன மனு கொடுக்க வந்திருக்க? மனு கொடுக்க வரல, எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். ஏய், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ, இங்க பாருங்க, இந்த அதட்டல் உருட்டல் மிரட்டல் வேலைலாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. எங்க மாமா யாருன்னு தெரிஞ்சா நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்க மாமாவைய பகைச்சிருப்பீங்க. அவர் ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய எம்எல்ஏ வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் எங்க மாமா முன்னாடி, எங்க ஊர்க்காரங்க முன்னாடி எடுபடாது. ஏய், யாரு உன் மாமா? சும்மா மாமா மாமான்னு பேசிக்கிட்டு இருக்க. யாரு உன் மாமா? முத்தரச மாமா. என்ன இப்போ தெரியுதா? வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. ஒழுங்கு மரியாதையா என் மாமா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்.
ஊருக்குள்ள நீங்க ஏகப்பட்ட நிலத்தை வளைச்சு போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவரை பகைச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்காம இருந்தா அதுக்கப்புறம் ஒரு அடி நிலத்தை கூட நீங்க எடுத்துக்க முடியாது. அத்தனையும் உபயோகம் இல்லாம கட்டாந்தரையாதான் கிடக்கும். பாத்துக்கலாமா? இப்பதான் இந்த பிரச்சனையை விட்டொழிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வேண்டாம், எங்களை மொத்தமா ஒழிச்சிருங்கன்னு நீயா வந்து தலைய குடுக்கற. அது உங்களால முடியவே முடியாது. மாமாவுக்கு பின்னால இருக்கிற ஊர்க்காரங்க இருக்கிற வரைக்கும் உங்களால அவரோட ஒரு முடிய கூட டச் பண்ண முடியாது. ஏய், என்ன சாதாரணமா நினைச்சிட்டல்ல? நான் யாரு என்னங்கிறது தெரியாம வந்து மோதுறீங்க. நீ, உன் மாமா, ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நான் ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். நாளைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். சரி, அதையும் பாத்துக்கலாம். ஏமா கிளம்புங்கம்மா, போமா வெளியே. இங்க வந்து மாமாவை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. செக்யூரிட்டி, ஹலோ, சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, நாங்களே போயிடுவோம். ஏய் வாங்கடி. எவ்வளவு திமிரு இருக்கும் குமாரே. இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி எல்லாம் விட முடியாது. எலெக்ஷனு அது இது எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இவளோட திமிருக்கு ஒரு முடிவு கட்டணும். வழக்கு 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 வழக்கு. சாரிங்க, பரவாயில்லைங்க. ஐயோ, என்ன நான் சொல்லிட்டு வந்தேன்னு மறந்து போச்சு. நீங்க இந்த வீட்டுல வேலை பாக்குறவங்க தானே? ஆமாமா. நீங்க கிச்சனுக்குள்ள போய் நான் கேக்குறத மட்டும் எடுத்து தரீங்களா? சரிம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ, அந்த பேரை மறந்துட்டேன். ஏதோ சொன்னாங்களே, அந்த இது எதுமா? சீரகமா? இல்ல மிளகா. ஆஹா, அது இல்ல. பின்ன பூண்டா? அச்சா, அதெல்லாம் இல்ல. அது பொருளா? பொருள்னா அம்மிக்கல்லா? ஆஹா, அம்மி எல்லாம் இல்ல. பின்ன கொலவியா? இல்ல, அதெல்லாம் இல்ல. என்னமோ ஒரு பேரு. ஐயோ, உலக்கையாமா? உலக்க இங்கதாம்மா இருக்கு. வாங்க. இந்தாங்கம்மா. இதுவா? ஆமாமா, இதுதான் நீங்க கேட்ட உலக்க. என்ன இது? அந்த பாட்டி இத வச்சு முதுகுல தேய்க்க சொல்றாங்க. இத வச்சு தேய்ச்சா மாமாக்கு முதுகு வலிக்குமே. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி செஞ்சா இதுல சரியாயிடுமோ என்னமோ. சரி, எதுக்கும் ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே, தேங்க்ஸ். இது எதுக்குமா? என்ன இடிக்க போறீங்க? இது இடிக்கிறதுக்கு இல்ல, இது முதுகுல வச்சு தேய்க்கிறதுக்கு. முதுகுல தேய்க்கிறதுக்கா? பட்டணத்துல பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க, இத போய் முதுகுல தேய்க்கணுங்கிறாங்க. என்னம்மா போ. மாமா. ஏய், என்ன எதா இருந்தாலும் இப்படி வந்து பேசினா திரும்ப முடியாது. முதுகுவலியில படுத்துட்டு இருக்க, பின்னாடி வந்து மாமான்னு. உங்களுக்கு முதுகுவலி சரி பண்றதுக்காக நான் மருந்தோட வந்திருக்கேன் மாமா. நீங்க என்னடானா இப்படி எரிஞ்சு விழுறீங்க. என்ன மருந்து? இதோ கையில வச்சிருக்க மாமா. ஏய், ஐயோ, என்னடி இது? இதுக்கு பேரு உலக்க. இத வச்சு என்ன பண்ண போற? இத முதுகுல வச்சு தேய்ச்சா முதுகு வலி பஞ்சா பறந்துருமா. ஏய், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். போய் டேப்லெட் ஏதாவது எடுத்துட்டு வா போ. ஐயோ மாமா, இப்போ உலகம் பூரா இந்த மாதிரி பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியத்தை தான் விரும்புறாங்க.
இது வந்து ஸ்பெஷல் வைத்தியம் மாமா. இத வச்சு தேய்ச்சா உடனே சரியாயிடும்னு சொல்றாங்க. இது இந்த ஒரு நம்பிக்கையா. என் கூட ஒரு பாட்டி வந்தாங்கல்ல, அந்த பாட்டி தான் இத சொல்லி கொடுத்தாங்க மாமா. ஏய் பேபி, நிஜமாவா சொல்ற? அட ஆமா மாமா, நீங்க படுங்கல, ஒரே நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அட பாடுங்க மாமா. படுகிற இரு. சரி சரி மாமா, இப்படியே படுத்தா எப்படி? பின்ன எப்படி? சட்டையை கழட்டிட்டு படுங்க. ஷர்ட்லாம் கட்டணுமா? அந்த நட்சத்திராவுக்கு ரொமான்ஸ் மூட ஏத்தி அனுப்பியிருக்கோம். பக்குவமா அவ செயல்பட்டு ஒரே நாள்ல அர்ஜுன கைக்குள்ள போட்டுக்குவான்னு நினைக்கிறேன். பாப்போம், நம்ம போய் என்னதான் நடக்குதுன்னு கவனிப்போம். என்ன சவுண்ட்? ஒண்ணு இல்ல மாமா. ஐயோ அம்மா, ஐயோ ஏ பேபி, லூஸ் பேபி வலிக்குது. ஐயோ எழுபடுத்தவளே, செய்யாதடி. இருங்க மாமா, ஒரு நிமிஷம், சரியாயிடும் மாமா. சரியாயிடும். ஐயோ இல்ல சொல்றாளேன. ஐயோ ஐயோ பா, முடியல மாமா. கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட்ல சரியாயிடும். ஐயோ பா. ஏய், நீ சப்பாத்தி பண்ணிட்டு இருக்க முதுகுல. இருங்க மாமா. அடி. ஐயோ ஏபா. ஏய் பைத்தியம், என்னடி பண்ற? ஐயோ என்ன மாமா இப்படி கோவப்படுறீங்க? அறிவு இருக்காடி உனக்கு? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம ஏற்கனவே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. உலக்கிய வச்ச தேய்க்கிற, எக்ஸ்ட்ராவா வலிக்குதுடி லூசு. ஆளை காலி பண்ண வந்தியா? மாமா என்னாச்சு அர்ஜுன் சார்? எங்க போயிருந்த நீ? இத பாருங்க, இத வச்சு கொல்ல போகிறேன் இவ இடியட். என்ன நட்சத்திரா, ஏன் இத வச்சு தேய்ச்ச? ஹே, நீ எல்லாம் எனக்கு ஒண்ணு சொல்லி தர தேவையில்ல. இல்ல, இப்படி எல்லாம் பண்ண கூடாது. பண்ணா சிக்கல் அதிகமாயிடும். நான் தான் பேசாம இருன்னு சொல்றேன்ல. ஏய், என்னடி பேசாம இருங்கற? முதுகுல வலிய ஜாஸ்தி பண்ணிட்டு அவளைகிறியா நீ? வசு, சீரியஸாவே வலிக்குது. ஏதாவது பண்ணு வசு, போ. கொஞ்சம் இருங்க சார், நான் வந்துடுறேன். என்ன மாமா, உங்க முதுக சரி பண்ண தானே நான் கொண்டு வந்தேன். நீங்க என்னடானா இப்படி கோச்சுக்கிறீங்க? சரி பண்ண வந்த, சதி பண்ண வந்திருக்க. போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. ஓ மாமா, கெட் அவுட். என்ன ஏய் நட்சத்திரா, நில்லு நில்லுடி. ஏய் கொண்டா அப்படி. ஏய் என்னடி பண்ண? இங்க வா. நீங்க சொன்னதை கேட்டுதான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். இதுவாடி உலக்கு? ஆமா, இது உலக்கை. நான் சொன்னது உலக்கு. நீ என்னடா உலக்கைய கொண்டு போய் வச்சு அவனை காலி பண்ண பாத்திருக்க? ஐயோ, நாம தான் மாத்திட்டோம் போல இருக்கு. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் உழைக்க கேட்டேன். இந்த வீட்ல இதான் கொடுத்தாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ அடி பாவி, என்னடி நீ இப்படி தெரியாதுன்னு சுலபமா சொல்ற? உழக்குக்கும் உலக்கைக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? எங்க அம்மா சொன்னாங்கல்ல, நான் அமெரிக்கால படிச்சுட்டு வந்தேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. சின்ன சிக்கலா இருந்ததே நீ இவ்ளோ பெரிய இடியாப்ப சிக்கலா மாத்திட்டியே.
ஆமா, நீ எங்க இருந்து அவனை பிடிக்க போற? இங்க பாருங்க, சும்மா என்ன திட்டுற வேலையெல்லாம் வேணாம். நீ தடுமாறத பாக்கும் போதே தெரியுது. நீதான் நான் சொன்னதை மறந்துட்டு இந்த உலக்கைய போய் வாங்கிட்டு வந்திருக்க, அதானே? ஐயோ, இந்த கிழவி கண்டுபிடிச்சிருச்சு. சரியான கிழவியா இருக்கும் போல இருக்கு. நடந்தது அதுதானே? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் கரெக்டா தான் கேட்டேன். அப்படியா? எங்க என்னன்னு கேட்டேன்? பாத்தியா பாத்தியா பாத்தியா, இந்த நிமிஷமே நீ மறந்து தொலைச்சிருக்க. அப்புறம் எப்படி அங்க மட்டும் நீ ஞாபகமா கேட்டிருப்ப? எதையோ தப்பா வாங்கிட்டு வந்து இப்படி சிக்கல்ல மாட்ட வச்சிட்டியே. என்னை எல்லாம் விட்டுருந்தா. இங்க பாருங்க, சும்மா பழைய பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இந்த காலத்து சின்னஞ்சிறுசுங்க யாப்பா பார்த்தாலும் இத்தினூண்டு போனை கையில வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நம்பர் கூட உங்களுக்கு மனப்பாடமா தெரியாது. வீட்டை விட்டு வெளியில போனா திரும்பி வர்றதுக்கு வீட்டு நம்பர் கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இருக்குது நிலைமை. என்னையெல்லாம் கேட்டேன்னு வையேன், 100 நம்பர் அப்படி டான் டான் டான்னு சொல்லுவேன். அவ்வளவு மூளை தெரியுமா? நம்பர் சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு? அதான் மறந்துட்டியே. சுத்தமா மூளைக்கு வேலை கொடுக்காம வச்சு வச்சு மூளை அப்படியே மழுங்கி போச்சு. உங்களுக்குலாம் அதான் பிரச்சனையே. மாமா என்ன அடிச்சாரு, நீங்க என்ன திட்டுறீங்களா? இருங்க, அம்மா கிட்ட போய் சொல்றேன். ஏன் நச்சு, ஏன் நச்சு? ஆத்தா கிட்ட சொல்ல போறாளாமே. ஐயோ, நட்சத்திரா நட்சத்திரான்னு பேர்ல மட்டும்தான் இருக்குது. சரியான நட்டு கண்ட கேசா இருக்கும் போல இருக்கே. இந்த கடையநல்லூர் காந்திமதியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தோத்தது இல்லையே. இவ இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறா. நான் நினைச்சது எதுவுமே நடக்காது போல இருக்கே. எப்படியாவது இவளை அர்ஜுனுக்கு கட்டி வச்சுட்டா இவ மூலமா லக்கிய JKR குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடலான்னு நினைச்சேன். இவ சொதப்பல பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. வேற வழியே இல்ல. இவளுக்கு பதிலா நம்ம லக்கிய தயார் பண்ணிட வேண்டியதுதான். அடியே லக்கி, எதுக்கு இது நடுவுல? லக்கி, வெண்ணிலா அக்கா. அக்கா, என்ன வசுந்தரா? அர்ஜுன் சார் வலியில துடிக்கிறாரு. என்னால அதை பாத்துக்கிட்டு தாங்கிக்க முடியலக்கா. ஏன், என்னாச்சு? இங்க இருந்து போகும்போது நல்லதானே இருந்தாரு? நல்லாதான் போனாரு. சின்ன வலியா தான் இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த நட்சத்திரா அந்த வலிய சரி பண்றேன்னு சொல்லி இங்க இருந்து உலக்கைய எடுத்துட்டு போய் முதுகுல வச்சு தேய்ச்சிருக்கா. ஐயோ, உலக்கையவா? அவ ஏன் அப்படி தேய்ச்சா? அதான் புரியல. கேட்டா மரியாதை குறைவா பேசுறா. அர்ஜுன் சார் அவளை நல்லா திட்டி விட்டாரு. அவளுக்கு ஏன் அந்த மாதிரி புத்தி போகுது? சரி சரி, நான் ஒண்ணு பண்றேன். உனக்கு ஒரு எண்ணெய் காய்ச்சி தரேன், நீ கொண்டு போய் தேய்ச்சி விடு. ஐயோ, மறுபடியும் என்னையா? வேண்டாங்கா, மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். இப்பதான் முத்து மாமாவுக்கு கால் பெசகி இருந்துச்சு. இந்த எண்ணெயை தான் தேய்ச்ச, நிமிஷத்துல சரியா போயிடுச்சு. இங்க பாரு வசுந்தரா, நான் என் முத்து மாமா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேனோ அதே மாதிரிதான் நீங்களும் உங்க அர்ஜுன் சார் மேல சின்ன வயசுல இருந்து பாசம் வச்சிருக்கீங்க. அதனால மனசு முழுக்க அன்போட அவருக்கு சரியாகணும்னு நினைச்சு தேய்ச்சி விடுங்க. நீங்க என்ன தேய்க்கிறீங்க, எப்படி தேய்க்கிறீங்கிறதுலாம் முக்கியம் இல்ல. உங்க மனசுல இருக்கிற அன்பும் முழுக்க முழுக்க அவருக்கு சரியாகணுங்கிற அந்த நினைப்பு மட்டும்தான் முக்கியம். புரியுதா? இவ்ளோ அழகா சொல்றீங்க. உங்களை போய் படிக்கல, அது இல்ல இது இல்லங்கிறாங்க. நீங்க பேசுறத நாள் பூரா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்ளோ அழகா பேசுறீங்க. நாள் பூரா இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்தா அப்புறம் யார் அர்ஜுன் சாருக்கு என்ன தேய்ச்சி விடுவா? ஐயோ, ஆமால, நான் அதை மறந்தே போயிட்டேன். சீக்கிரம் எடுத்து பாரு. இந்தாங்க, இந்த எண்ணெயை எடுத்துட்டு போய் தேய்ச்சி விடுங்க. அக்கா, இது சரியா வரும்ல? கண்டிப்பா சரியா வரும். தைரியமா தேய்ச்சி விடுங்க. முதல்ல இது பக்குவமா தேய்ச்சி விடணும், மேல இருந்து கீழே வரைக்கும். மெதுவா நீவி விடுங்க. நீவி விடும்போது உங்களுக்கே தெரியும் எங்க சுளுக்கு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த சுளுக்கு இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா சரியாயிடும். சரிக்கா. ஆண்டவா, அர்ஜுன் சாருக்கு சரியாயிடணும். அர்ஜுன் சார், மெடிசன் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா வசு? இல்ல அர்ஜுன் சார், நானே மருந்து. நீயே மருந்து கொண்டு வந்தியா? நீ என்ன கொண்டு வந்த? இல்ல, இதுக்குள்ள கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டு வெண்ணிலா அக்கா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இது மட்டும்
உங்களுக்கு முதுகுல தேய்ச்சி விட்டா உடனே முதுகு வலி சரியாயிடும். ஆளை விடு வசு. அந்த லூசு பேபி வந்து உலக்கைய வச்சு என்ன கொல்ல ட்ரை பண்றா. ஐயோ, அவ சொன்னதை நம்பி நான் படுத்தேன் பாரு. என் புத்திய இப்ப நீ வந்திருக்க. ஐயோ, எல்லாரும் என்ன வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வலியோட இருந்துக்கிறேன். நீ போ போ வசு. சரி விடுங்க, பக்குவமா எடுத்து சொல்லி கொடுங்க. என்ன பண்றது? என்ன பண்றதா? நான் எவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன். குலோப் ஜாமுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி பக்குவமா செய்ய வேண்டிய விஷயத்த நல்ல பரோட்டாவுக்கு மாவு பிசைற மாதிரி பலார் பலார்னு அடிச்சு அர்ஜுன் முதுக காலி பண்ணிட்டான். அவன் விட்டு அறை இருக்கே, எப்பா எனக்கே வலிக்குதுங்கிற. ஆமா, நீங்க சொல்லி கொடுத்தது தானே நான் பார்த்தேன். என்ன நொண்ண வேட வேட நான் ஜலபியா உசு உசுக்குறேன். அப்புறம் வாயில நல்லா வருது. நல்லா பண்ணா. உழக்குக்கும் உலக்கைக்கும் வித்தியாசம் தெரியாம மாத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இந்நேரத்துக்கு அந்த அர்ஜுன் பையன் முதுகையே உடைச்சு வச்சிருப்பா இவ. நல்ல வேளை பாதியிலேயே நான் தடுத்து நிறுத்துறதுனால நீ தப்பிச்சடி. இல்லன்னு வச்சுக்கையே உங்க எல்லாரையும் ஆஞ்சிருப்பாங்க. கீரை ஆயிர மாதிரி ஆஞ்சிருப்பாங்க. இங்க பாருங்க அர்ஜுன் சார், நீங்க வலி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது வெண்ணிலா அக்கா செஞ்சு கொடுத்தது. வலியே தெரியாம மெதுவா உங்களுக்கு நான் தேய்ச்சி விடுறேன். நீங்க வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் நான் நிறுத்திடுறேன். சரியா? எனக்காக கொஞ்சம் கேளுங்க. ஏன் வசு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் அர்ஜுன் சார், உங்களுக்காக தான் நான் கேக்குறேன். கெஞ்சி கேக்குறேன் சார், ப்ளீஸ். சரி படுகிறேன். பார்த்து பொறுமையா பண்ணு. இல்ல, நல்லாதான் இருக்கு. பண்ணு பண்ணு. அத்தாச்சி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அர்ஜுனுக்கு ஏதோ ஏடா கூடமா நடந்திருக்கும் போல இருக்கே. ஆயிருக்கும்ல, கண்டிப்பா ஆகியே இருக்கும். சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க, போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா வாடி, நம்ம போலாம் வா. சூப்பரா இருக்கு. சுத்தமா வலி போயிட்ட மாதிரி இருக்கு. இந்த சனிய நட்சத்திரம் பண்ண வேலையில என் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இத முதலே பண்ணிருக்க கூடாதா? நீங்க மறுபடியும் வலியில துடிக்கிறத பார்த்துட்டு தான் ஓடி போய் நான் வெண்ணிலா அக்காவை பார்த்து கேட்டேன். அவங்க தான் இந்த எண்ணெயை என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த பார்வசு, காரணத்துக்கு கொண்டும் அந்த நட்சத்திரம் இனிமே இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது. புரிஞ்சுதா? நட்சத்திரம்,
ஏய் நில்லடி. பாத்தீங்களா உங்க பொண்ணு பண்ண வேலைய? கோவம் மட்டும் மூக்குக்கு மேல வருது, ஆனா பண்றது ஃபுல்லா தப்பா இருக்கு. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்காத மாதிரி எதுக்கு தான் இப்படி அவசரப்படுறாளோ தெரிய மாட்டேங்குது. நான் இத்தனைக்கும் அங்க ஜன்னல் கிட்ட நின்னுகிட்டு உலக்கைய கையில வச்சிருக்கிறத பாத்துட்டு வா வான்னு கூப்பிட்டு இருக்கேன். ஆனா உங்க பொண்ணு நான் ஒருத்தி சொல்றத கூட கேட்காம போட்டு தேய்னு தேய்ச்சி கடைசியில இந்த அர்ஜுன் கிட்ட அடி வாங்கினதுதான் மிச்சம். இப்ப இதெல்லாம் தேவையா? சரி சரி வாங்க அவகிட்ட போய் பேசுவோம். பேசுவோம் பேசுவோம். போங்க போங்க வாடி. ரொம்ப தேங்க்ஸ் வசு. ஐயோ என்ன சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்களுக்கு சொல்லிக்கு இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதுக்காக தான் அர்ஜுன் சார் நான் இதை பண்ணேன். நல்ல வேளை நான் வேணான்னு தடுக்க பார்த்தேன். அதையும் மீறி நீ வந்து மசாஜ் பண்ணி விட்ட. பெரிய ரிலீஃபா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அர்ஜுன் சார் வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கோங்க. என்னடி நீ இப்படி பண்ணிட்ட? அவ்வளவு தூரம் இவங்க சொல்லியும் கேட்காம அது இதுன்னு பண்ணி அர்ஜுன் கிட்ட மேலும் மேலும் கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்க. அவளை ரூமுக்குள்ளேயே வர விடக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்கிட்டீனா என்ன தாண்டி பண்றது? எவ்வளவு தாண்டி அவங்க உனக்கு சொல்லி தருவாங்க? ஐயோ இப்படி எல்லாம் சொன்னா அதுக்கு தலைக்கேறுவாங்க. என் வீட்டுக்கு ஒரு வாரம் அனுப்பி வைங்க, ஃபுல் ட்ரைனிங் கொடுக்கறேன். ஆனா இந்த கோணவாய்க்காரி வசுந்தரா ஐயோ எப்படித்தான் இதெல்லாம் பண்றாளோ தெரியல. நானும் இதே எண்ணெயை தான் ஊத்தி அப்படியே பதமா உழக்க வச்சு மசாஜ் பண்ணுவான்னு நினைச்சேன். அதை இப்படி மாத்தி கொடுத்துருக்கா. என்னத்த பண்றது? என்ன மட்டும் இவ்வளவு ட்ரைனிங் விட்டீங்கன்னா இந்த கடவாயில ஒரு இடி, அந்த கடவாயில ஒரு இடி. நான் இடிக்கிற இடியில நான் சொல்லி கொடுக்கறதுல அப்படியே நச்சுன்னு அப்படியே மூளையில போய் தானா ஏறி உட்கார்ந்துக்கும். இத பாருமா, நான் அர்ஜுன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, இனிமே இவங்களை வச்சு ட்ரைனிங் கொடுக்கறேன், அதை பண்றேன் இதை பண்றேன் மட்டும் டார்ச்சர் பண்ணாத. என்னடி நட்சத்திரா, அர்ஜுனுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு, அதெல்லாம் அப்படி விட்டுற முடியுமா? ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். இவங்க சொல்றத கொஞ்சம் கேளுடி. போமா, என்னாலலாம் முடியாது. என்ன சும்மா பைத்தியக்காரி ஆக்காத, நான் போறேன். ஏய் நட்சத்திரா, அத்தாச்சி, நச்சு 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 நச்சுன்னு நச்சுன்னு மண்டையிலே உனக்கு கொட்டினா இதெல்லாம் சரியா வந்திருக்கும். அது நச்சு தாங்க முடியலடி, சரியான நச்சு பாப்பால இருக்கு. ஏய் நில்லடி நட்சத்திரா, நட்சத்திரா. ஒரு நிமிஷம், என்னாச்சு? என் பொண்ணு. அப்படியா? நான் கேட்க வரது முக்கியமான விஷயம்தான். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா கண்டிப்பா உங்க நட்சத்திராவோட அழுகைய என்னால நிறுத்த முடியும். என்ன? எப்படி? நீங்க சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்றேன். சரி சொல்றேன். வேலைக்காரியா வீட்டுக்கு வரவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். நாம வேலைக்காரியா இந்த வீட்டுக்குள்ள சாதாரணமா தான் இருக்கணும், நமக்குன்னு எந்த ரைட்ஸும் கிடையாதுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருந்தா பரவாயில்ல. ஆனா ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு அது இதுன்னு அதிகப்படியா பண்ணி அடிமடியிலே கை வைக்கிற அளவுக்கு போனா என்ன பண்ண முடியும்? அதுதான் எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையே. அதனால்தான் அவ அழுதுகிட்டு போறா. என்ன சொல்றீங்க? என் லைஃப்ல நடந்த அதே கதைய நீங்க எனக்கு திருப்பி சொல்ற மாதிரி இருக்கே. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நீங்க சொல்ல வந்தது ஆக்சுவலா எனக்கு புரியல. அந்த வசுந்தரா அர்ஜுன் கிட்ட பியாவா வேலை பாக்குறாளே, அவளை பத்தி தான் பேசுறேன். அவ அர்ஜுன் கிட்ட நடந்துக்கிறதும் ஒட்டி ஒட்டி பழகுறதும் பேசுறதும் முறப்பொண்ணு இருக்கும்போது அர்ஜுன் கவனம் பூரா அவ மேலதான் இருக்க. வாய்க்கு வாய் வசு வசுன்னு கூப்பிட்டு உயிரை எடுக்கிறான். அர்ஜுன் நெருங்கி பழகுறத பார்த்தா எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆமா, அதுதான் என் பிரச்சனையே. கடைசில எங்கேயோ இருந்து வந்து ஒருத்தி ஏன் பொண்ணோட வாழ்க்கைய பறிச்சுட்டு போயிருவா போல இருக்க. இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி இருந்தவதான் வெண்ணிலாவும் இப்போ என் மாமாவுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. ஆனா மாமாவுக்கு அவ ஒரு வகையில முறை பொண்ணுதான், அப்பாவளி சொந்தம். அதனாலதான் நாங்க அவளை எதுவுமே பண்ண முடியாம தவிச்சோம். ஆனா வசுந்தரா அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தி தானே,
அதுவும் அவ பிஏ வேலைக்கு வந்தவ தானே. அவளை வேலையை விட்டு அனுப்புறதை விட்டுட்டு எதுக்காக இவ்ளோ புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் எதுவுமே பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? அந்த வசுந்தரா சம்பந்தமான இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அத எப்படி ஒண்ணு நம்பி சொல்றதுன்னு தான். இங்க பாருங்க, உங்க பொண்ணு அழுதுகிட்டு போனப்பவே நான் பார்த்துட்டு பேசாம விட்டுருக்கலாம். என்னமோ தெரியல, உங்களை முதல் டைம் பார்த்தப்பவே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர், அதனாலதான் கேக்குறேன். அதுவும் இல்லாம அந்த வெண்ணிலாவுக்கு யார் சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் எதிரியா தான் நான் பாக்குறேன். வசுந்தராவும் அர்ஜுனும் வந்த நாள்ல இருந்து அந்த வெண்ணிலாவுக்கு தான் ஆதரவா இருந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி அவங்க எதிரியோ எனக்கும் எதிரிதான். அதனால எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. நான் பாதிக்கப்பட்டவன், அவங்கள சுத்தமா எனக்கு பிடிக்கல. அதனால நான் உங்க பக்கம் நிக்கலான்னு தீர்மானிச்சிட்டேன். தைரியமா சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அர்ஜுனோட நோக்கமே இந்த ஊருக்கு வந்தது, பூக்குழி இறங்குறது, அது இதுன்னு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு தெரியுமா? ஆமா, ஏதோ ஒரு பொண்ணு அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, கூட இருக்கிற வசுந்தரா தான்.